எவரொருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் கடமை அல்லாத 5 நேர தொழுகைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் உள்ள சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறார்களோ, 12 ரக்காத்து வரும். சுபஹுக்கு முன்னால 2, லொஹருக்கு முன்னால 2, லொஹருக்கு பின்னால 2, மஹரிபுக்கு பின்னால 2, இஷாக்கு பின்னால 2. எவர் ஒருவர் தொழுகிறாரோ அல்லாஹ் நாளை மறுமையில சுவர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீட்டை கட்டுவான். யாரு சொன்ன செய்தி? ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொன்ன நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் 11 ரக்காத்துக்களையும் நான் விட்டது கிடையாது, 12 ரக்காத்துக்களையும் விட்டது கிடையாது. உம்மு ஹபீபா அலி அவர்களிட்டிருந்து அன்பசா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அந்த செய்தியை அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், உம்மு ஹபீபாவிடம் இருந்து நான் இந்த செய்தியை எப்போது கேட்டேனோ அன்றிலிருந்து 12 ரக்காத்துக்களையும் விட்டது கிடையாது. அன்பசாவிடம் இருந்து அப்துல்லா பின் அம்ரு அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா? நான் அன்பசாவிடம் இருந்து எப்போது இந்த செய்தியை கேட்டேனோ என்ற வாழ்க்கையில நான் விட்டது கிடையாது. அம்ரிடம் இருந்து நுக்மான் பின் சாலிம் அறிவிக்கிறார், நான் அம்ரிடம் இருந்து எப்போது இந்த 12 ரக்காத் சம்பந்தமான செய்தியை கேட்டேனோ நான் அன்றிலிருந்து நான் விட்டது கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தி, அது ஃபர்ல் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறே அன்பார்ந்தவர்களே, அந்த செய்தி இது ரசூலுல்லாஹ் அவர் சொன்னது சுயமா சொல்லவில்லை. அவர் சொன்னது வஹி, ரப்புடைய செய்தி. அந்த செய்தியை என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்து நடக்கணும் என்ற ஆர்வத்தை பாருங்க அந்த 4-5 பேருக்குள்ளே.